welcome back to our channel. So இன்னைக்கு என்னுடைய first live vlog. So இன்னைக்கு Palm Sunday அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து சைவ மட்டன் பிரியாணி பண்ணுறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இது வரைக்கும் இது நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ இந்த 1 week ஃபுல்லாகவே வந்து 40 days வந்து நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கல. ஸோ அட்லீஸ்ட் இந்த 1 week-ஆவது டெடிக்கேட்டடாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதான் எனக்கு வந்து வெஜிடேரியனில் சத்தியமாக சமைக்க ஒன்றுமே தெரியாது சாம்பாரை தவிர. அதனால இப்போ இன்னைக்கு சாம்பார் வச்சுட்டோம்னா அப்புறம் வாரத்தில் 7 நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால இன்னைக்கு சைவ மட்டன் பிரியாணி தான் பண்ணுறோம். சார் வந்து பொறுப்பாக வந்து இன்னைக்கு புதினா உரிச்சிட்ருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, எப்படி இருக்கு கிச்சனில் வேலை செய்கிற எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் அழகாக ஃபேனுக்கு அடியில் உட்காந்து சூப்பராக வந்து புதினா உரிக்கிறீங்க. ஆனால் எனக்கு பாருங்கள் கிச்சனில் ஃபேனே போட்டு கொடுக்கல. என்னது எது இத்துணோண்டு ஃபேனு? இதுதான் வந்து கொடுமை. ஒரு பக்கம் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து வெந்துட்டுருக்கு. அண்ட் வந்து இங்கே வந்து பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து பிரியாணி மாதிரி வருமா இல்லை ஏதாவது மாதிரி வருமானு சொல்லிட்டு இது குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து அவசர அவசரமாக வந்து செஞ்சிட்ருக்கேன், டைம் ஆயிடுச்சு. ஏன்னா கீழே மம்மி டேடி எல்லாருக்கும் சேர்த்து செய்தேன். ஸோ அதனால வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு செய்கிறத வச்சு தானே அடுத்த வாரம் வந்து நான் குக் பண்ணுறதா இல்லை வந்து கடையில் வாங்குறதா அப்படின்றது முடிவு பண்ணுவீங்க. கடையில் வாங்கலாமா இல்லை நானே குக் பண்ணவா? இல்லை இல்லை, உங்கள் வாயெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன். எங்கள் டேடி சொன்னால் தான் நான் நம்புவேன். ஏன்னா அவர் தான் வந்து கரெக்டாக சொல்லுவார். நல்லா இல்லைனாலும் மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்லுவார். நம்ம என்ன தான் வந்து டேஸ்ட்டாக சமைச்சாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டாக சமைச்சா ஏன் குறை சொல்ல போகிறாங்க? சரி, அப்போ சமையலுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. ஓகே, என்ன பண்ணுறது, ஹோட்டலில் நம்ம வாங்கினா தானே. அப்போ அவங்களுக்குலாம் யார் வந்து இது பண்ணுறது? நம்மளாம் இந்த மாதிரி ஹோட்டலில் வாங்குறதுனால தான் அவங்களோட பொழப்பு வந்து ஓடுது. என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் வந்து நம்மளை வந்து கலாய்க்கிறாங்க. வாரத்தில் வந்து 3 நாள் 4 நாள் வந்து ஹோட்டலில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளாம் ஹோட்டலில் வாங்கினோன்னா அப்புறம் அவங்களுக்குலாம் யார் வந்து எப்படி அவங்களுக்குலாம் போனி ஆகிறது? அதனால தான் வந்து ஹோட்டலில் வாங்குறது. இது வந்து ஒரு சமூக சேவை. ஆனால் இது வந்து ஆண்கள் வந்து அதை குறை சொல்கிறாங்க. வேர்த்து விறுவிட்டு சமைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான் போல இருக்குது. சத்தியமாக முடியலங்க. இன்னும் மே மந்த்லாம் வந்து கிச்சன்லேயே ஏசி போட்டு தான் நிற்கணும். இத்தனைக்கும் நான் கிச்சனில் வந்து 4 ஜன்னல் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல், அண்ட் அங்கே வந்து 2 ஜன்னல். இப்படி இத்தனை ஜன்னல் வச்சோம், ஒரு ஜன்னல்லையும் காற்று வரல. என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுதான் நான் சொன்ன அந்த சைவ மட்டன். ஸோ இதை தான் வந்து போட போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஜாக் ஃப்ரூட், ரா ஜாக் ஃப்ரூட். ஸோ இதை தான் வந்து ஆக்சுவலி போட போகிறேன். யாரோ அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க, யாருன்னு பார்ப்போம். நாங்கள் சமைக்க விட்டுட்டு இங்கே 2 பேரும் வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஹாய் மை கியூட் ட்ரபிள் மேக்கர். ஹாய் ஹாய் சொல்லு லட்டு. ஹாய் சொல்லுங்க. ஐயோ வந்துருவா. நீ கொஞ்ச நேரம் அப்பா கிட்ட இரு, அம்மா குக் பண்ணிட்டு வந்துடுறேன். அச்சோ, இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுறேன். அவன் யாருக்கிட்ட வரான்னு பார்ப்போமா? அப்ப நான் வரேன், இருடா, இங்க வாடா. சரி, இப்ப நம்ம 2 பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்கோம். யாருக்கிட்ட வரான்னு பார்த்தோம். அம்மா கிட்ட வாங்க, அம்மா கிட்ட வாங்க. என்ன ஆப்ஷன் 3க்கு போயிட்டான். சரி ஓகே, ஒரே இடத்துல நிப்போம். சரி, இப்ப நடுவுல சரி சரி பிரெண்டு இங்க வா. பிரெண்டு இங்க வா, அம்மா கிட்ட வாடா. பிரெண்டி, அம்மா கிட்ட வா. சி 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 சி. ஏய்
யார்கிட்ட தான் போற வேணாம்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டுட்டு போயிட்டான். ஹலோ, ஒரு வழியா வந்து பிரியாணி வந்து தம் போட்டாச்சு. அண்ட் காலிஃப்ளவர் ஃப்ரையும் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லோரும் ரவுண்டாக சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்.